இந்த வீடியோவில் இன்னைக்கு க்ரீம் யூஸ் பண்ணி ஒரு ரிச்சான பாஸ்தா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் வேணும்னு இப்போ ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். அதுக்கு ஒரு கப்பு பாஸ்தா எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ஃபுல் க்ரீம், ஃப்ரெஷ் க்ரீம் கடைகளில் கிடச்சதை வாங்கி வச்சுருக்கேன். இதில் வந்து கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸும் கொஞ்சம் அந்த மிக்ஸ்டு ஹர்ப்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இந்த பாஸ்தாவில் போடுறதுக்கான வெஜிடபிள்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ப்ரக்கோலி, மஷ்ரூம், ரெட் கேப்சிகம் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் வெங்காயம், ஒரு ஹாஃப் வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன். ஒரு 2 பல்லு பூண்டு வந்து சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன் ஃப்ளேவருக்கு. நான் வந்து இங்கே ஒரு 100 கிராம் மஷ்ரூம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அவ்வளோதாங்க. எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இதில் ஒரு பாத்திரத்தில் நான் வந்து தண்ணி சூடு பண்ணுறேன் பாஸ்தா வேக வைக்கிறதுக்கு. அதுக்கு வந்து பாஸ்தாவுக்கு தேவையான கொஞ்சம் உப்பு அதிலே போட்டுருங்க அந்த தண்ணியிலையே. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆலிவ் ஆயில் வேணும். அப்படின்னா தான் அந்த பாஸ்தா ஒட்டாமல் வரும். ஏற்கனவே நான் பாஸ்தா ரெசிபியில் அதை சொல்லியிருக்கேன். இதில் கொஞ்சம் ஆலிவ் ஆயில் போட்டு இந்த தண்ணி கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம பாஸ்தா வேக வைக்க போகிறோம். இந்த பக்கம் இன்னொரு பேன் அடுப்பில் வச்சுருக்கேன். அடுப்பில் வச்சுட்டு அதில் வந்து ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணுறேன். உங்ககிட்ட ஆலிவ் ஆயில் இல்லைன்னா நீங்கள் என்ன ஆயில் இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணிவிட்டு அந்த ஆலிவ் ஆயில் சூடானோடனே மற்ற இன்க்ரீடியன்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ப்போம். இப்போ அந்த ஆலிவ் ஆயில் நல்லா சூடாயிருச்சு. சூடானதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம அந்த எடுத்து வச்சுருக்கிற கார்லிக்கை வந்து அதில் போட்டு நல்லா வதக்கணும். நல்லா தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அதில் அந்த பாஸ்தாவை நம்ம போட்டுருவோம் வேகிறதுக்கு. கார்லிக் நல்லா ஃப்ரை ஆயிருச்சு. இது ஃப்ரை ஆனோடனே நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஆனியனை அது கூட சேர்த்து போட்டு நல்லா வதக்கும். ஆனியன் வந்து நல்லா வதங்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் அந்த கிளாஸியாக வர்ற அளவுக்கு வதங்கினா போதும். இப்போது நம்ம மஷ்ரூமை ஆட் பண்ணிடுவோம். இந்த கட் பண்ணி வச்சுருக்கிற மஷ்ரூமை இது ஃபுல்லும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மஷ்ரூமை ஏன்னா அதில் தண்ணி விடும், அதனால் இதை ஃபஸ்ட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கிறோம். மஷ்ரூம் நல்லா வதங்கின உடனே இந்த ஸ்டேஜில் நம்ம அதை வெட்டி வச்சுருக்கிற ப்ரொக்கோலியை அது கூட சேர்த்துருங்க. அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் கேரட் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த வெஜிடபிள் ரெண்டும் போடுறதுக்கு முன்னாடியே கேரட்டை போடணும். ஏன்னா அது வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் நீங்கள் எந்த மாதிரி வெஜிடபிள் யூஸ் பண்ணுறீங்கன்றதை வச்சு கரெக்டாக வேக போடுங்க. இந்த ஸ்டேஜில் நான் அந்த கட் பண்ணி வச்சுருக்கிற சிகப்பு குடமிளகா ரெட் கேப்சிகமத்தை ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்டேஜில் இந்த வெஜிடபிளுக்கான கொஞ்சமாக சால்ட்டு, ஏன்னா நம்ம பாஸ்தா வேக வைக்கிறதுக்கு சால்ட்டு போட்டிருக்கோம். இந்த வெஜிடபிள்ஸில் இவ்வளோ சால்ட்டு தேவையில்லை. கொஞ்சமாக அதுக்கு தேவையான சால்ட்டை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சால்ட்டெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம க்ரீமை அதில் சேர்த்துருவோம். அந்த க்ரீம் வந்து நல்லா வெஜிடபிள்ஸோடு சேர்ந்து வேகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா குக் ஆகி ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற சில்லி ஃப்ளேக்ஸும் மிக்ஸ்டு ஹர்ப்ஸும் நான் யூஸ் பண்ணுறேன். உங்ககிட்ட மிக்ஸ்டு ஹர்ப்ஸ் இல்லைன்னா பரவாயில்லைங்க. நீங்கள் வந்து அதுக்கு மாற்றாக வேணும்னா நீங்கள் கரம் மசாலா பவுடர் வச்சுருந்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இந்தியன் டேஸ்ட்டில் இருக்கும் இந்த பாஸ்தா. பாஸ்தா நல்லா வெந்துருச்சுங்க. இந்த பாஸ்தாவை நம்ம நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுக்குவோம். பாஸ்தாவை ட்ரைன் பண்ணி வச்சுக்குவோம். அவ்வளோதாங்க. பாஸ்தா க்ரீம் சாஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. பாஸ்தாவும் நமக்கு வெந்துருச்சு. இதை எப்படி சர்வ் பண்ணுறதுன்னு பார்ப்போம் வாங்க. இப்போ அந்த வடிகட்டின பாஸ்தாவை நான் ஒரு பவுலில் எடுத்து வச்சுருக்கேன். அதில் நம்ம இந்த சாஸை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்குவோம். அவ்வளோதாங்க. பாஸ்தா எப்படி சர்வ் பண்ணுறதுன்னு நான் பவுலில் சர்வ் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் மேலே வந்து கொஞ்சமாக பெப்பர் பவுடரை ஆட் பண்ணிக்கலாம். அந்த காரம் வந்து நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. பெப்பர் ஆட் பண்ணிக்கிட்டு எடுத்து வச்சு சாப்பிட்லாங்க.
உங்களுக்கும் இந்த க்ரீம் பாஸ்தா ரெசிபி பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா செஞ்சு பார்த்துட்டு எங்கள் கூட அதை ஷேர் பண்ணிக்கோங்க. எங்கள் சேனலை மறக்காமல் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.